ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ வேல்யூ கண்டென்ட்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க வரோம். இதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஹெல்த் XYZ வந்து அப்படிங்கிற இந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவல் ஆயிடுச்சு நம்ம சைட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சம்திங் 2ஆம் தேதி நம்ம சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நானே மறந்துட்டேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட 6ஆம் தேதிக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சைட்டை நம்ம சேலும் பண்ணிட்டோம். இந்த சைட்டில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் அப்ளை பண்ணி 2வது அட்டம்ப்ட்லேயே எனக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த நேவிகேஷன் ப்ராப்ளம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லோ வேல்யூ கண்டென்ட்டும் எப்படி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் என்கிட்ட டெலிகிராம்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி ஃபோன் பண்ணியும் சரி ஒரே கேள்வியை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டீங்க, லோ வேல்யூ கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணீங்க. ஒரு சில பேர் வந்து நேவிகேஷன் பிரச்சனைக்கு என்ன பண்ணீங்க, ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்க. அதனால் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு லோ வேல்யூ கண்டென்ட் அப்படிங்கிற எந்த ஒரு இமேஜும் என்கிட்ட இல்லை. ஆனால் என்கிட்ட இந்த இமேஜ் இருந்துச்சு, அதனால் நான் வந்து உங்களுக்கு இந்த இமேஜையும் வந்து உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு லோ வேல்யூ கண்டென்ட்னு எடுத்துக்கலாம். லோ வேல்யூ கண்டென்ட் எடுக்கும்போது உங்களுக்கு நிறையா வரும். அதை பற்றி நம்ம இன்னொரு இமேஜ் கூகுளில் சர்ச் பண்ணி கூட எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் பிரச்சனைனால வந்து ப்ராப்ளம் வந்ததுனால எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இந்த நேவிகேஷன் ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜனா தீம் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஜனா தீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அதை நான் வந்து நம்ம பை பண்ணி வாங்கலை. முதல்ல வந்து நம்ம பை பண்ணி வாங்கலை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராக்கடு வெர்ஷனை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது ஜிபிஎல் வெர்ஷன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வெர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அப்படிங்கும்போது ஜனா தீம் நான் வந்து அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3-4 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனா தீம் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டை லாக் பண்ணிட்டாங்க. அதாவது வெப்சைட்டை நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் அதை போய் பாருங்கள். ஜனா தீமை நம்ம எப்படி அதை ரிமூவ் பண்ணி அதை எப்படி மறுபடியும் ரீஇன்ஸ்டால்ட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் பிரச்சனை எனக்கு வந்து ஜனா தீம் சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டை லாக் பண்ணதுனால கூகுள் ஆட்சன்ஸ் தரப்புலேருந்து என்னோடய சைட்டை லாகின் பண்ண முடியல. அதனால் வந்து நேவிகேஷன் சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சைட்டை வந்து நேவிகேஷன் பார்னு சொல்லிட்டு வந்து சைட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆட்சன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு மெயில் வரல. எனக்கு வந்து ஜனா தீம் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெயிலும் வரல. நான் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு எந்திரிச்சோன்னே உடனே எனக்கு வந்து மூஞ்சுகளை ஒரு நாள் லீவ் முதல்ல மொபைலில் தான் எடுத்து திறப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட்லாம் நான் கரெக்டாக எதுவும் எதுவும் மெயில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவேன். அந்த மாதிரி செக் பண்ணால தான் பார்த்தேன் ஜனா தீம் சைட்லேருந்து லாக் பண்ணதே இருந்துச்சு. நான் உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணல, 2-3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலையால் நிறையா இருந்ததுனால நான் அதை அப்படியே விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த தீமை நான் 2-3 பேர்த்துக்கு கொடுத்துருந்தேன். அது எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருந்தேன். சேம் அதே அவங்களுக்கும் இதே மாதிரி வந்திருந்ததுனால அவங்களோட சைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து என்னை அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25ஆம் தேதி 26ஆம் தேதிக்கு மேலே தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். உனக்கு நான் இதை அப்ளை பண்ணல பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தையே ஒரு 8 கண்டென்ட்டில் தான் போட்டிருப்போம். அந்த சைட்டுக்கு 8 கண்டென்ட்டில் போட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளை பண்ணி ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம் 2 நாள்னே வச்சுப்போம். 2 நாள்லேயே வந்து நமக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கொடுத்துருக்கணும். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நமக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஜனா தீம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணியிருப்பாங்க, அதனால் நமக்கு கொடுக்கல. அதே போல் தான் உங்களுக்கு நேவிகேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நேவிகேஷன் அப்படின்னா என்னென்னுங்கிறத காமிச்சிட்றேன். அதை நம்ம லைவாக ஏதாவது ஒரு வெப்சைட்டு நம்ம போயிடுவோம். நான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டெக்வாய்ஸ் தமிழ்னு கூட வச்சுக்கலாம், அந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நேவிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மெயினில் கொடுத்துருப்போம் பார்த்திங்களா லேபிள், உங்களுக்கு மாறுபடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா UI+ தீம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுது. உங்களுக்கு மேபி நீங்கள் வேறு மாதிரி இப்போ இதே சைட்டை நீங்கள் ஆட்சன்ஸ்க்கு இது வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலான சைட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ஆடு வந்து ஷோ ஆகலை. இது வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலான சைட்டு. இப்போ இந்த சைட்டுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னுமே நான் இதை கஸ்டமைஸ் ஃபுல்லாக பண்ணலை. இந்த நேவிகேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாருங்கள் சுடான செய்தி, டெக் நியூஸ், டெலிகாம், லேப்டாப், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ரிவ்யூ ஆப்ஸ்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம 2 லேபிள் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் விட்டுருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் நம்ம தீம் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங்காக வேறு மாதிரி தான் வச்சுருப்போம்.
அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உதாரணத்துக்கு techwesttamil.in சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா தெரியும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லேபிள் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டுருவோம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேயுமே சரியாக ஃபில் பண்ணாமல் ஏன்னா தானே சரி நம்ம இதெல்லாம் ஆட்சன்ஸ் டீம்லேருந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கீழே வந்து ஃபுட்டரு இந்த மாதிரிலாம் வந்து அபோட்டு காண்டாக்ட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்காம இருந்திருப்போம். அதனால் நம்ம அப்படியே நீங்கள் விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் ப்ராப்ளம் தான் பெரும்பாலும் வரும். உங்களில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ப்ரோ லோ வேல்யூ கண்டென்ட் எனக்கு அடிக்கடி வருது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. அவங்களுக்கு வாங்க லோ வேல்யூ கண்டென்ட் ஏன் வருது அப்படின்னு நம்ம உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காட்டிடலாம். ஒரு போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டிடலாம். இப்போ என்னோடய வெப்சைட்டில் இதுவும் ஒன்று. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாகரில் இருக்குது. அதுவுமே சேம் பிளாகரில் தான் இருக்குது. வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை நான் ஒரு ரெண்டு வெப்சைட் இருக்குது. அது ஏன்னா ஒரு ப்ரைவேசி காரணமாக நான் அதை காமிக்கலை. உங்களுக்கு இதை பிளாகர்லேயே காமிக்கிறேன். இதுக்கு தமிழ் ஹெல்த் எக்ஸைஜெட் அது வந்து வேர்ட்பிரஸ் வச்சுருந்தோம், அது வந்து நம்ம செல் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், மேலே வந்து டாப்பில் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் ப்ராப்ளத்துக்கு வேண்டி வர்றதுக்காண்டி இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துடணும். நான் முதல் பக்கம் டெக் நியூஸ் அப்படின்னு தமிழ்லேயே எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் முடிஞ்சாலும் எதுவுமே கொடுத்துங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து இது வந்து நேவிகேஷன் ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். இந்த உங்களுக்கு மேபி உங்களுக்கு இதே மாதிரி சேம் இதான் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சைட்டை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது tamilkey.in அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். tamilkey.in சர்ச் பண்ணாதீங்க. நான் அந்த வீடியோக்கில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சைட்டு ஃபஸ்ட்டில் கூகுளில் வரும். அதில் வந்து நீங்கள் உள்ளே போயிருங்க. உள்ளே போய்ட்டு நீங்கள் இந்த லோ வேல்யூ கண்டென்ட் வர்றவங்களை மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த 25,000 பட்ஜெட்டில் பெஸ்ட்டு 5G ஃபோன் டாப் 5 லிஸ்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கோம், டைட்டில் கொடுத்துருக்கோம், டைட்டில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். இமேஜுக்கு வந்து டெவலப் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக டெவலப் கண்டென்ட் கொடுங்க. இப்போ நம்ம ஒரு 6 மொபைலை பற்றி இதில் எழுதியிருக்கோம், அதனால் 6 டெவலப் கண்டென்ட் வருது. இப்போ இதை வந்து நீங்கள் டெவலப் கண்டென்ட்டை கீழே ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. இல்லை இதை அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஓப்பனில் வைங்க. டெவலப் கண்டென்ட்டு கண்டிப்பாக கொடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு வந்து இது இல்லாட்டி வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். இதுவே உங்களுக்கு டெவலப் கண்டென்ட்டே போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அது கூகுள் தரப்புலேருந்தே பிளாகர் தரப்புலேருந்தே ரிமூவ் பண்ணிட்டாங்க. நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க சம்டைம். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வேர்ட்பிரஸ் தான் போகணும். நம்ம பிளாகர்லேயே பார்த்துருவோம். வேர்ட்பிரஸ்க்கு சேம் இதையும் வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு மொபைலுக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ பர்டிகுலராக டெவலப் கண்டென்ட் ஏன் கொடுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1+ Nord 3 அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேம் இந்த போஸ்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ அதே போல் இங்கே உங்களுக்கு இப்போ 4வது IQ நியூஸ் 7 அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்துடும். இது அதே போல் இந்த லோ வேல்யூ கண்டென்ட் ஏன் வருதுன்னா இதுவும் ரீசனு. அதே போல் இப்போ நம்ம ஒரு போஸ்ட் எழுதியிருப்போம். நிறைய பேர்த்துக்கு இங்கே தான் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க. பேக் லிங்க்கு, அவுட்பவுண்ட் லிங்க்கு, இன்பவுண்ட் லிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே முக்கியம் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு. இப்போ வந்து முக்கியமான ஸ்மார்ட் ஃபோனுங்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா கேஜெட் 360 நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அதாவது இந்த 25,000 பட்ஜெட்டில் பெஸ்ட்டு 5G ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் எழுதியிருக்கும் பாருங்கள். சம்மந்தமில்லாத லிங்க்கை நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான ஸ்மார்ட் ஃபோனுங்களின் பட்டியல் காணலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த முக்கியமான ஸ்மார்ட் ஃபோனுங்கள் அதாவது 25,000 பட்ஜெட்டில் தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதை அப்படியே அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் இங்கே போட்டிருக்காங்க பெஸ்ட்டு 5G மொபைல் ஃபோன் அண்டர் 25,000 இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ சேமன் நம்ம கொடுத்துருக்க டைட்டிலுக்கும் நம்ம கொடுத்துருக்க மொபைலுக்கும் அவங்க கொடுத்துருக்க போஸ்ட்டும் ஒன்றும். இதுதான் வந்து அவுட்பவுண்ட் லிங்க்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு லிங்க்கை கொடுத்துட்டு போயிடுறீங்க. அது வந்து ஸ்கேமில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் அந்த மாதிரி லிங்க்கே கொடுக்கக்கூடாது. இது வந்து முக்கியமான ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு ஒரு முக்கியமான ரீசன் கூட சொல்லலாம். அதே போல் இன்பவுண்ட் லிங்க்கில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த போஸ்ட்டில் எடுத்துங்க, நான் ஒரு 2 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாம்சங்கை பற்றி எழுதுனீங்க, சாம்சங் பற்றி எழுதிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் சாம்சங் மொபைலை பற்றி ஏதாவது ஒன்று எழுதியிருப்பேன். இப்போ சாம்சங் கேலக்ஸி S23 FEன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி சாம்சங்கை பற்றி நான் வேறு ஏதாவது ஒரு மொபைலை பற்றி எழுதியிருப்பேன். அந்த சாம்சங் அதனால் நான் சாம்சங்கை மட்டும் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் இதே S23 அப்படிங்கிற போஸ்ட்டை FE இந்த போஸ்ட்டை பற்றி எழுதிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேறு ஒரு போஸ்ட்டை எழுதியிருப்பீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டோட லிங்க்கை கூட இதில் கொடுக்கலாம். அதான் இன்பவுண்ட் லிங்க்கு. அதே மாதிரி IQ 7 இதையும் கொடுக்கலாம். அதாவது மோட்டோரோலா X40 இந்த மொபைலோட இதுக்கு முன்னாடி எழுதிங்க அப்படின்னா இது அதே போல் நான் இதே மொபைலை பற்றி நான் எழுதியிருக்கேன். அதாவது மோட்டோவோட G83 அப்படிங்கிற இந்த மொபைலை பற்றி நான் எழுதியிருக்கேன். அதனால் மோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த லிங்க்கை கொடுத்துட்டேன். இது மாதிரி நீங்கள் அடிக்கடி லிங்க்கை கொடுக்கக்கூடாது. இந்த பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா மோட்டோ. இப்போ இது மோட்டோ X40 அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் வேறு ஏதாவது ஒரு போஸ்ட் எழுதுவீங்க அப்படின்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணி நீங்கள் லிங்க் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மோட்டோரோலா கம்பெனியை பற்றி எழுதியிருக்கேன் ஆனால் வேறு ஒரு மொபைலாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம்.
அதே போல் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் பெரிய பெரிய சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் ஒரு ஏதாவது ஒரு எடுத்துக்கோம். இந்த எக்ஸ்னஸ் பார்த்திங்கன்னா சாம்சங் ப்ராசஸர். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்பு வந்து இந்த ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மொபைலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சாம்சங் மொபைலில் தான் பெரும்பாலும் இந்த ஜிப்பு யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அந்த இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே எழுதியிருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை கூட கொடுக்கலாம். அதாவது வந்து ஒரு லைனுக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன் ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு லைனை நீங்கள் லிங்க்காக கொடுக்கலாம். இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி லிங்க்கை கொடுக்குறதில்ல. இப்படி தொடர்ந்து எடுத்துகிட்டு போய் இது வரல லிங்கை கொடுத்துறாங்க. இந்த மாதிரி லிங்கே கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் லிங்கே கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த போஸ்ட் இல்லாட்டி நீங்கள் இந்த சைட்டை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த சைட்லேயே உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இந்த சைட்டுக்கு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐடியா கிடைக்கும். முழுக்க தமிழ்லேயே இருக்கும். இந்த சைட்டோட லிங்க் நான் அந்த வீடியோக்களை கொடுத்துருக்கேன். இந்த சைட்டை வந்து நீங்கள் எப்போ ஒரு ஐடியாவுக்கு எடுத்துக்கோங்க. இது போல் எப்படி இருக்கோ நீங்கள் அதே போல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.